ஹலோ கைஸ், நான் வர டாபிக் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஏஐ வந்து நம்ம எம்ஏஎஸில் எவ்வளோ வந்து யூஸ் ஆகுது, அங்கே எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸிங் அனலைசிஸ், இதுக்கு தான் மெயினாக வந்து ஏஐ யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ சச் மெஷின் லேர்னிங்கு, அப்புறம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா, அதாவது நல்ல பெரிய டேட்டா வந்து நான் எம்ஏஎஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏஐ யூஸ் பண்ண சொல்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல்கோரிதம் யூஸ் பண்ணி அல்கோரிதம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? என்னென்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறோம், அப்டென்ட்டில் போதா டவுன்லோட் போதா ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறோம், பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறோம், அதாவது ரிலேஷன் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ் அதுக்கு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா இது வந்து எனேபிளிங் மோர் இன்செட்டிவ் அனலிசிஸ், இன்னும் பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக அனலைஸ் நம்மளால் பண்ண முடியுது யூசிங் ஏஐ சொல்கிறாங்க. இது வந்து டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது டேட்டா கலெக்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அனலைஸ் பண்ணுறது நம்ம யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்டிவ் அனலிசிஸ். ஸோ இதில் ப்ரெடிக்டிவ் நமக்கு இதிலே தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபியூச்சர் என்ன நடக்கும் சொல்லிட்டு இப்போ இருக்க ஹிஸ்டரி டேட்டா வச்சு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஓகேங்களா? அதாவது ஏஐ அனலைஸ் பண்ணி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி இருக்க பழைய டேட்டா வச்சு இப்போ ஃபியூச்சர் என்ன நடக்கும் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. அது பார்த்தீங்கன்னா இப்போ இதை வச்சு பார்த்தா நமக்கு இப்போ எதிரில் என்ன இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சேஞ்ச் வரும், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி வரும், என்னென்ன இஷ்யூ வரும், அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெதர் சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட டிமாண்ட் குறையுதா அதிகம் வருதா, இல்லை பார்த்தீங்கன்னா நம்மளோட வெதர் மாறும்போது நம்மளோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாகுது அதிகமாக சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொடக்ஷன் ப்ரெடிக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரிஸ்க்கை வந்து தாண்டி வர முடியும், ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ வந்து நமக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அந்த பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு இன்சைட். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் இன்ஜின், அப்புறம் பர்சனலைஸ் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த ரிப்போர்ட்டை காடுது. ஓகேங்களா? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலைஸ்டு இன்சைட் கொடுக்குது. ஓகேங்களா? இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு அனலைஸ் பண்ணி டேட்டா காடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து பை சார்ட் காட்டுது, இன்னொருத்தர் வந்து பார் சார்ட் காட்டுது. ஏன்னா அது அவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனலைஸ் ப்ரிஃபரன்ஸ் அவங்கள தான் பிடிச்சிருக்கும் போது அவங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி ஒரு என்ஹான்ஸ்டான எங்கேஜ்மெண்ட் கொடுக்குது. ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. ஓகே, இதனால் சூப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏஎஸில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டிவிட்டி ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க பேசிக். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் அண்டு ப்ராசஸ் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக யூஸ் பண்ணுறது ஆட்டோமேஷன் டூல்ஸ் தான். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ரொட்டீன் டாஸ்க் வந்து ஆட்டோமேட் பண்ணுது. ப்ராசஸ் வித்தின் எம்ஏஎஸ், அந்த எம்ஏஎஸ்குள்ளே நடக்கிற ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணுறது சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு இம்ப்ரூவிங் ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி, டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறவருக்கு இன்னும் எஃபிஷியண்டாக பண்ணுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை இன்எஃபிஷியன்சிஸ், எங்கெல்லாம் குறைபாடு இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணுறது, அப்புறம் பாட்டில் இருக்கிறது சரி பண்ணுறது, இஷ்யூ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், எங்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பிஸ்னஸ் ப்ராசஸ் எங்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் மோர் எஃபிஷியன்ட் செயல் பண்ணலாம், எங்கெல்லாம் காஸ்ட்டை கம்மி பண்ணலாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ ஆட்டோமேஷன் ஏஐ பேசிக்காக யூஸ் ஆகுது சொல்கிறாங்க நம்மளுடைய எம்ஐஎஸில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து இன்டர்பிரட் அனலைஸ் அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அன்ஸ்ட்ரக்சராக இருக்க டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராக மாற்றி அதை வந்து அனலைஸ் பண்ணுறது. ஓகேங்களா? பேசிக்காக இது எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சச்சஸ் மெயிலு, டாக்குமெண்ட், அப்புறம் சோஷியல் மீடியாவில் இருக்க போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நம்ம கம்பெனி ரெலவெண்ட்டாக இருந்தால் அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டேட்டா மாற்றி நம்மளோட கம்பெனியோட ரெப்புடேஷன் மக்கள் மத்தியில் இவ்வளோ இருக்குது இவ்வளோ சொல்லிட்டு நம்ம இன்சைட் கொடுத்து. ஓகேங்களா? சச் லைக் சென்டிமெண்ட் அனலிசிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் மீனிங். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து ஸ்ட்ரக்சராக மாற்றி நமக்கு வந்து ஒரு இன்சைட்டாக கொடுக்குது. ஓகேங்களா? ஒரு பை சார்ட் பார் சார்ட்டாக கொடுக்குது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது யாருக்கு அந்த டிசிஷன் மேக் பண்ணுறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா சேட் பாட்ஸ் அண்ட் விஷுவல் அசிஸ்டன்ட். ஸோ சேட் பாட் அண்ட் விஷுவல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது வந்து நம்ம ஒரு எம்ஐஎஸ் சாஃப்ட்வேர்லேயே இருக்கிற ஒரு ஆப்ஷனாக சொல்லலாம். ஓகேங்களா? பிகாஸ் என்ன ஒரு கொஸ்டின் அதை பற்றி கேட்கனாலோ இல்லை மற்றதை பற்றி கேட்கனாலோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம சேட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் விஷுவல் அசிஸ்டன்ட் ஏஜென்ட். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிறது, ஈஸியாக ஆன்சர் பண்ணுவோம், நம்ம கேட்குற கொஸ்டின் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் நமக்கு வந்து ஈஸியாக ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். நம்ம எதனாலும் பற்றி கேட்டோம்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும். இதை நீங்கள் பாருங்கள், இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் டாக், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை வந்து ஈஸியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டாஸ்க்கை பண்ணிக்கணும்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதன் பார்த்தீங்கன்னா எம்ஐஎஸ் என்வரான்மெண்ட். ஸோ இது வந்து எம்ஐஎஸ் என்வரான்மெண்ட்டில் ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அதன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து, ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து நம்ம பேசிக்காக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சேட் பாட்ஸ் விஷுவல் அசிஸ்டன்ட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுறது தான் ஹெல்ப் பண்ணுறது தான் அது முக்கியமான பங்கு வகிக்குது. அதுவும் வித் ஏஐ வித் எம்ஐஎஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் டிடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ நம்ம இவ்வளோ பண்ணி வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ராட் டிடெக்ஷன் செக்யூரிட்டி சிஸ்டம் கண்டிப்பாக வச்சிருக்கணும். அதுவும் பர்டிகுலர் இந்த கான்செப்ட்டில். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதனா சஸ்பிஷியஸ் பேட்டர்ன் நடக்குது, அது இன்ஃபார்ம் பண்ணால் அது இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிட்டிகேட் ரிஸ்க்கை வந்து ஸ்டாப் பண்ணணும், அதை வந்து அதுலேருந்து வெளியே வரணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த ஏஐ. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ராட், அப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், டேட்டா பிரீச்சஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ரொம்ப முக்கியமான பங்கு இது நம்ம சொல்லலாம். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் டைம் வேணால் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா, அதாவது என்ன ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம், அப்புறம் வேணால் ப்ரொவைடிங் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாதுகாப்பாக தான் இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, செக்யூரிட்டாக தான் இருக்குன்றதுக்கு இதை வந்து என்ஷூர் பண்ணுதுன்னு சொல்கிறேன் ஓகேங்களா ஏஐ வந்து. ஸோ இந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐஸோட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அதை பெறுவது உங்கள் பாலா.